CSI and NPUK சீரீஸில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் நம்பர் 6. The correct order of LMCT energy ligand to metal charge transfer எனர்ஜியோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. MnO4- CrO4 2-, வெனேடியம் O4 3-, மேங்கனீஸ் குரோமியம் வெனேடியம் கொடுத்துருக்காங்க. இப்போ மேங்கனீஸ் குரோமியம் வெனேடியம் எல்லாமே 3D சீரீஸில் இருக்கிறது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு லிகண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை த லிகண்ட். இந்த ஆல் த 3 கேஸ், இந்த 3 கேஸஸ்லையும் என்னது, இந்த 3 கேஸ்லையும் லிகண்ட் வந்து சேம், எல்லாமே என்னது ஆக்சிஜன் O2- தான் இருக்குது. லிகண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்டையர்லி ஆன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எனர்ஜி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை பொறுத்து இருக்கும். அப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி சென்ட்ரல் மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃபர்ஸ்ட் வந்து MnO4- மேங்கனீஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 4 ஆக்சிஜனுக்கு 4 இன்ட்டு அதோட கான்ட்ரிபியூஷன் 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே -1 இருக்கனால -1 போட்டு x - 8 is equal to -1, x is equal to 8 - 1, we get x is equal to +7. மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +7. அதே மாதிரி குரோமியம் O4 2- பார்க்கும்போது குரோமியத்துக்கு பதிலாக x -4 × 2 is equal to -2. இந்த -2 இதுக்கு இங்கே இருக்கிற மேலே இருக்கிற -2. அடுத்தது x - 8 is equal to -2, x is equal to 8 - 2, x is equal to +6. அப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அடுத்து வெனேடியத்துக்கு பார்க்கும்போது வெனேடியம் O4 3- x - 4 × 2 is equal to -3. இந்த -3 இங்கே இருக்கிற -3. அடுத்தது x - 8 is equal to -3, x - 8 - 3, x is equal to 8 - 3, x is equal to +5. அப்போ நம்ம இதில் வந்து 3 இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். மேங்கனீஸுக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரோமியத்துக்கு +6, வெனேடியத்துக்கு +5. இப்போ அடுத்தது LMCT ரூல் பார்க்கும்போது எதுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த மெட்டலுக்கு வந்து லோயர் LMCT எனர்ஜி வந்து இருக்கும். இப்போ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இதில் வந்து +7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெட்டல் வந்து ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸாக இருக்கும். ரொம்ப எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இட் கிரியேட் ஸ்ட்ராங் புல் ஆன் எலக்ட்ரான் லிகண்ட். லிகண்டில் இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணுற நேச்சர், வாங்குகிற நேச்சர் வந்து அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இட் மேக் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வெரி ஈஸிலி அட் லோ எனர்ஜி. அதாவது லிகண்டில் இருந்து மெட்டலுக்கு வந்து ஈஸியாகவே எலக்ட்ரான் வந்து லோ எனர்ஜியிலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்போது. இதுவே லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்போது the metal is less electron deficiency-யாக இருக்கிறதுனால வீக்கரான புல், அதாவது கம்மியாக தான் கொஞ்சம் புல் பண்ணுற நேச்சர் இருக்கும். அதனால என்னது, ஹையர் எனர்ஜி இருக்கிறதுனால லிகண்ட்லேருந்து மெட்டலுக்கு எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹை எனர்ஜி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சிம்பிளிஃபையாக இந்த ரூலை வந்து சொல்லும் போது என்ன சொல்லலாம்னா, டு ஃபைண்ட் த எனர்ஜி ஆர்டரை கண்டுபிடிக்கணும்னா we need to look at the oxidation state of the positive charge ஆஃப் த மெட்டல். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் பார்க்கணும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்க்கணும். ஹையரான பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங்கான புல்லிங் நேச்சர் இருக்கும். ஈஸியாக எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் லோயர் எனர்ஜிலேயே. இதுவே லோயர் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா வீக்கான புல்லிங் எனர்ஜி, அந்த எலக்ட்ரான் வாங்குகிற நேச்சர் வந்து வீக்காக இருக்கும். ஹார்ட் ஃபார் த எலக்ட்ரான் ரிமூவ். எலக்ட்ரானை வந்து லிகண்ட்லேருந்து மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஹை எனர்ஜி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுல இதில் பார்க்கும்போது மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன், குரோமியம் வந்து +6, வெனேடியம் வந்து +5. இப்போ இருக்கிறதுலே மேங்கனீஸுக்கு தான் என்னது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹையர் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ மேங்கனீஸ் தான் இருக்கிறதுலே என்னது எனர்ஜி லோயர் LMCT எனர்ஜி. அப்புறம் குரோமியம் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அடுத்து மேங்கனீஸுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் அதிகமாக LMCT எனர்ஜி இருக்கிறது குரோமியம். அடுத்து வெனேடியத்துக்கு வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால மேங்கனீஸ் அண்ட் குரோமியத்தை கம்பேர் பண்ணும்போது வெனேடியத்துக்கு வந்து ஹையர் எனர்ஜி LMCT எனர்ஜி வந்து இருக்குது. அப்போ பார்க்கும்போது ஆன்சர் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.